சின்ன கவுண்டர் படத்துல அவருக்கு சான்ஸ் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு கவுண்டர்மணி சார் நிற்கும் பொழுது அவர்கிட்ட சண்டை போட்டு தான், சாதாரணமா இல்லை, சண்டை போட்டு தான். பொதுவாக ஒரு நடிகர் மேலே வராங்கன்னா இன்னொரு நடிகருக்கு வந்து அது பிடிக்காது. இன்னைக்கு வடிவேலை நீங்கள் இவ்வளோ பேசுறீங்கல்ல, வடிவேலை எத்தனை பேர் நீங்கள் பேசுறீங்க, ஐயோ அவன் என்ன அப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு நிறைய சொல்றாங்க. சக நடிகர்களை நடிக்க விடாமல் செய்து தனக்கு கீழேயே வச்சு சம்பாதிக்க விடாமல் வைக்கக்கூடியவர் தான் வடிவேல்னு சொல்றாங்க. வடிவேல் கூட நடிக்கக்கூடிய சக நடிகர்கள் கார் வாங்கிட்டானா எங்க தன்னை வந்துட்டு அண்ணன் வந்து கூப்பிட மாட்டாரோ படத்துல அப்படின்னு பயந்தே சக நடிகர்கள் கார் வாங்க மாட்டாங்களாம், பெரிய வீடு வாங்க மாட்டாங்களாம். ஏன் நம்ம வசதியா இருக்கோம்னு காட்டிக்க கூடாது, அண்ணன் முன்னாடி எப்பவுமே பணிஞ்சு நிற்கணும் இப்படிங்கிறதெல்லாம் இருந்திருக்கு ஒரு பீரியட்ல. அவருடைய கண் அசைவுல தான் வந்துட்டு எந்த படத்திற்குமே, அவர் படம் மட்டும் இல்லாமல் எந்த படத்திற்குமே ஒருத்தங்க போய் இந்த காமெடி நடிகர்களை போடணும். ஏன்னா அந்த காமெடி ட்ராக் அவர் தான் வச்சிருந்தார். தானா போய் எங்கேயாவது ஒரு கம்பெனியில போட்டோ கொடுத்து நடிப்பதற்கு வாய்ப்பு கேட்டாங்கன்னா வடிவேல் சாருக்கு அது தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா இதை விட பன்மடங்கு அதிகமான அரசியலை சினிமாவில் பண்ணவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கவுண்டர்மணி சார் தான். வடிவேல் சாரை ஒரு கட்டத்துல வந்து